சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல இந்தியன் ஃபீனல்லா அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் டென்ட் ஓடிடில அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் டிடிபி வாசன், கிஷோர் மற்றும் பல நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிஷோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்தவரா இருக்காரு. இவர் வந்து ஒரு கால் டாக்ஸி டிரைவரா இருக்காரு. ஒரு கட்டத்துல ஒரு ஆக்சிடென்ட்னால இவரால் வந்து பாத்தீங்கன்னா கார் ஓட்ட முடியாம போகுது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா போஸ் வெங்கட், இவர் வந்து ஒரு நேர்மையற்ற போலீஸ் அதிகாரியா இருக்காரு. லாக்அப்லயே வச்சு ஒருத்தர் அடிச்சு கொலை பண்றாரு. அந்த படையை தூக்கி கிஷோர் மேல போடுறாரு. போலீஸ் வலையில சிக்கிறாரு கிஷோரு. கிஷோருடைய தங்கச்சியை காதலிக்கிற டிடிஎஃப் வாசன் எப்படி கிஷோரை காப்பாத்துறாரு அப்படிங்கறதுதான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிஷோர் இவருடைய நடிப்பு பாராட்டியே ஆகணும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பாவி மனுஷனாவும், அதே போல போலீஸ் கையில சிக்கி தவிக்கிற காட்சிகள்ல அழக்கூடிய வகையில உணர்ச்சிகரமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு கிஷோர். அதே போல அபிராமி, இவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு ரொம்ப ஒரு உணர்ச்சிகரமான காட்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஸோ சூப்பர் ஆக்டிங் அப்படின்னு சொல்லி ஆகணும். அதே போல டைரக்டர், அதாவது லாக்அப் மரணம், அதே போல அரசியல் துஷ்பிரயோகம், இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்து அதை ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரைக்கதையா ரசிக்கக்கூடிய வகையில கொடுத்திருக்காரு. அதுக்கு வந்து பாராட்ட சொல்லியே ஆகணும். யூடியூப் டிடிபி வாசன், இவர் வந்து முதல் படத்துல நடிச்சிருக்காரு. இவருடைய அந்த பைக் ரேசிங் ஆக்ஷன் காட்சிகள் எல்லாம் ரசிக்கக்கூடிய வகையில எடுத்திருந்தாங்க. ஆனா இவருடைய நடிப்பு வயசு பாத்தீங்கன்னா அப்படின்னா பெரிய அளவுல எடுபடல. இன்னொரு நடிப்புல பயிற்சி தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப மொக்கத்தனமா இருந்துச்சு அவர் நடிப்பை பார்க்கும்போது. ஏன்னா இவ்வளவு செயற்கைத்தனமா இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதே போல இந்த படத்தினுடைய முதல் பாதி ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருந்துச்சு. திரைக்கதை வந்து பாத்தீங்கன்னா பெரிய பரபரப்போ சுவாரஸ்யமோ இல்லாம போச்சு. காதல் காட்சிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய திரைக்கதை அப்படியே ஸ்லோ பண்ணிருச்சு அப்படின்னு தான் தோணுச்சு. தேவையில்லாம நிறைய விஷயங்களை வச்சிருந்தாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய திரைக்கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மையக்கரு, சமூகத்துக்கு தேவையான ஒரு கருத்து. ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விதத்துல வந்து பாத்தீங்கன்னா சொதப்பிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாவும் பரபரப்பாகவும் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த படம் ரொம்பவே நல்லா வந்திருக்கும். இந்த படத்துக்கு ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கிஷோருடைய நடிப்புக்காகவும் டிடிஎஃப் வாசனுடைய ரசிகரா இருந்தா தாராளமா ஒரு முறை இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு எப்படி திரை கொடுத்த ரேட்டிங் 5/2.5. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.